மக்கள் விரும்பி வாங்குற உலோகங்கள்ல ஒண்ணு தங்கம். தங்கமும் உலோகம் தானே, ஆனா அதுக்கு மட்டும் ஏன முக்கியத்துவங்கள் இருக்கு. இது சர்வதேச சந்தையில நிர்ணயம் பண்றாங்க வேலை. ஏன்னா சர்வதேசம் அப்படின்னாக்கா அனைத்து நாடுகளும் அதானே அர்த்தம். அப்படி விலை நிர்ணயம் பண்ணும்போது எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தானே விலை இருக்கணும். இப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே பார்ப்போமே, சென்னையில ஒரு விலை இருக்கும், பாம்பேல ஒரு விலை இருக்கும். இப்போ சர்வதேச சந்தை நிர்ணயம் பண்ணுதுன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும், அது இருக்கிறது இல்லை. இதுக்கு நான் ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எல்லா இடத்துலயும் ஒரே விலையா இருந்தா ஏன் வெளிநாடுகள்ல இருந்து மறைச்சு ஒழிச்சு கடத்திட்டு வரணும் தங்கத்தை சென்னைக்கு? அப்ப அங்க இதை விட விலை கம்மியா. இப்போ தோரம் பருப்பு ஒரு பாக்கெட் வாங்க போறேன், பருப்பையும் தங்கத்தையும் நான் இங்க பேட்ச் பண்ணல, நான் வெறும் லாஜிக் மட்டும் சொல்றேன். பருப்பு எந்த பேட்ச், என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணது, மேனுஃபேக்சர் பண்ண டேட், எக்ஸ்பைரி டேட்டை பத்தி பேச வேண்டாம், மேனுஃபேக்சர் பண்ண டேட்டு, அதுல ஒரு விலை. இப்ப அவன் என்ன சொல்றானாக்கா அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அந்த விலையை நாங்க நிர்ணயம் பண்ணுங்க. ஏன்னா அவனும் நாளுக்கு நாள் விலை ஏற்றிட்டு தானே வர்றான். இருந்தாலும் அதுல வந்துட்டு அந்த மேனுஃபேக்சரிங் டேட்டோட ஒரு விலை இருக்கும். தங்கம் நகை செய்து வருதுனாக்கா அன்னைக்கு கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி மார்க்கெட்டுக்கு வர்ற டேட் போட்டுருக்கணும்ல, அந்த டேட் படி தானே அப்ப அவங்க நம்மளுக்கு தங்கத்தை விற்கணும். அவன் அந்த தங்கத்தை இன்னைக்கு 6 மாசம் கழிச்சு விற்கிறான்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு விற்கிறான். இதுல இன்னொரு குத்து பாருங்க, நகை வாங்க போனோம்னாக்கா சேதாரம் 14%, 12ல இருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்போ நான் வாங்க போறேன் அப்படின்னாக்கா 14% வரைக்கும் நான் சேதாரம் கொடுக்குறேன். இந்த சேதாரம் விலைவாசி ஏறுது பார்த்தீங்களா, தங்க விலை ஏறுது பார்த்தீங்களா, சர்வதேச சந்தை, அதுலயும் இந்த பர்சன்டேஜ் வந்து கூடும் சேதாரம். ஏங்க அன்னைக்கு நகை செய்யும் போது எவ்வளவு நகை சேதாரம் ஆச்சோ அவ்வளவுதானே ஆயிருக்கணும். இப்ப இன்னைக்கு விலை ஏறும்போது தங்கத்தோட சேதாரமா கூடும். ஒரு நகையில 14% சேதாரம் அப்படிங்கிறதே ரொம்ப அதிகம். அதுல விலைவாசி ஏறுது, தங்கத்தோட விலை ரா மெட்டீரியலோட ரேட் ஏறும்போது சேதாரத்தோட ரேட்டும் ஏறுது. எப்படி பர்சன்டேஜ் போடும்போது அப்படித்தானே வரும். இப்ப தங்கம் வந்து நம்மள மாதிரி சாதாரண நடுத்தர பக்கம் ஏன் வாங்குறாங்கன்னாக்கா கையில காசா இருந்தா செலவழிஞ்சிடும், அதனால தங்கமா வாங்கி வைப்போம். நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு ஒரு சவரம் வாங்குறீங்க, 7000 ரூபாய் ரேட், 7000 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னா 7 × 56, 56,000 ரூபாய் பிளஸ் 14%, கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு மேல ஆயிடுது ஒரு சவரன். இந்த ஒரு சவரனை சேதாரம் ஏற்கனவே ஒரு 14% போட்டிருக்காங்கல்ல. இப்போ நீங்க திருப்பி எடுத்துட்டு போய் விற்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 மாசத்துலயா இல்ல 1 மாசத்துலயா இல்ல அன்னைக்கேவோ எப்படியோ ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க கொண்டு போய் விற்க போறீங்கன்னா வாங்குறவன் எப்படி கணக்கு பண்றான் தெரியுமா? நேரா இருக்கிற முக்க நேரா தொட மாட்டான், தலையை சுத்திக்கிட்டு வருவான். அவன் என்ன செய்யறான், தங்கத்தோட எடையை போட்டுட்டு அவன் அமௌண்ட் எழுதுறான். 1 கிராம் ஒரு இன்னைக்கு 8 கிராம்னா இன்னைக்கு எவ்வளவு வருது, எனக்கு தலை சுத்திச்சு இவ்வளவு போட்டிருக்கானு. என்னப்பா இது இன்னைக்கு தங்கத்தோட ரேட் இவ்வளவு தானே, நீ இவ்வளவு எழுதியிருக்கேன். அவன் சொன்னா இல்லைங்க நாங்க 24 கேரட்டுக்கு கணக்கு பண்றோம். ஒன்றும் புரியல, அது எப்படிங்க 24 கேரட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எப்படிங்க அது? இருங்க நான் கணக்கு பண்ணிட்டு தானே இருக்கேன், எனக்கு முடிக்கல. 24 கேரட்டுக்கு அதை எடைய கணக்கு போட்டுட்டு 22 கேரட் நம்ம வாங்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேதாரம்லாம் அவர் கழிக்க மாட்டாராம், ரொம்ப நாணயமானவர். 24 கேரட்டுக்கு கணக்கு பண்றான். இப்போ என்ன பண்றான்னா அவர் கம்ப்யூட்டர்ல அதை வைக்கிறாரு, இதனுடைய நெட் கோல்டு எவ்வளவு அப்படின்ட்டு. கம்ப்யூட்டர் நம்ம கேள்வியா கேட்க முடியும், அதுக்கு தெரிஞ்சது அது சொல்லுது. அது ஒரு கணக்கு காட்டும், இதனுடைய வேல்யூ வந்து இவ்வளவுதான், அதாவது எத்தனை கேரட் இருக்குதுன்னு. இப்ப 24ல இருந்து இவர் இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு அவர் கழிப்பாரு. என்ன இது இப்படி இருக்குது கேட்டாக்கா, இல்லைங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லாட்ட நீங்க எடுத்துட்டு போங்க, வாங்கி இவ்வளவுதான் வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இது அவனோட இயல்பே அதுதான். 24 கேரட்டுக்கு போட்டுட்டு திருப்பி கோல்டோடைய நெட் கண்டென்ட் என்னன்றத ஒரு கணக்கு போடுறானுங்க. அதை வச்சுட்டு தான் அவன் கழிச்சு இவ்வளவுதான் உங்களுக்கு அமௌண்ட். இப்போ கோல்டு வந்து சர்வதேச சந்தை இதுல விலை நிர்ணயிக்குது. ஒருத்தர் சொல்லுவான் என் கடையில கிராமுக்கு 50 ரூபாய் தள்ளுபடி. அப்போ சர்வதேச விலை நிர்ணயம் உங்களுக்கு தேவையில்லை, உங்க இஷ்டத்துக்கு தானே நீங்க விலை வைக்கிறீங்க. இன்னொருத்தர் 100 ரூபாய் தள்ளுபடி, அந்த கடையும் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய கடை, ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை, பேர் சொல்லல, எல்லாம் போட்டு முடிச்ச உடனே ஃபைனலா ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாங்க அப்படின்னாக்கா மேனேஜரை போய் பாருங்க. மேனேஜர் போன உடனே குத்து மதிப்பா அப்படின்னு ஒரு பேனா எடுத்துக்கிறீங்க, 2% லெஸ் பண்ணுங்க. ஸோ 2% லெஸ் பண்ணலாங்கிறது டிஃபால்ட்டா இருக்கு, அதையும் செய்ய மாட்டாங்க. 2% தான் அவங்க கழிக்கிறதுல ரொம்ப மினிமைஸ்டு ஒரு அமௌண்டா இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுல நடக்கிற இந்த குத்துகள் எல்லாம் எங்க போய் சொல்றது? இந்த தங்கம் விலையை மட்டும் மேனுஃபேக்சரிங் டேட்ல இருக்கிற ரேட்டுக்கு வித்தானுங்கன்னா அது நேர்மையான நாணயமான வியாபாரமா இருக்கு. ஒரு கடையில நகையை வாங்கிட்டு
ரொம்ப புத்திசாலித்தனமா ஒன்று சொல்லுவானுங்க, என் கடை நகைனாக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிற வேணும். அங்க கொடுத்த 14% என்ன ஆச்சு? திருப்பி இங்க வாங்க போகும்போது இங்க ஒரு 14% கொடுப்போமே, அது என்ன ஆச்சு? 28%. தங்கம் வாங்குறது விற்கிறதுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய நீண்ட நாள் சேமிப்புக்கு தேவைன்னா மட்டும்தான் தங்கம் வாங்கணும். சரி, தங்கத்தை அடகு வைக்கலாம் இல்லையா? தங்கத்தை அடகு வச்சாக்கா ஒரு அவசரத்துக்கு பணம் உதவும். இப்போ தங்கத்தை அடகு வைக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு அவசரம் அத்தியாவசியம் அதுக்கு தான் செய்யலாம். இப்போ அடகு வைக்க போறோம்னா அவன் அந்த அடகு ரசீது ஒன்று எழுதுவான் பாத்தீங்களா, அதுல ஒரு வேலை செய்வான். என்னன்னா, நம்ம நகையை வாங்கி எடை போட்டு அதுக்கு அவன் மதிப்பு போடுவான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஒரு மதிப்பு ஒன்று எழுதுவான். அது எவ்வளவு எழுதுவானாக்கா, சேதாரத்தெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு ரேட்டு கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேல குறைச்சிருவான். ரேட்டை குறைச்சிட்டு அதை எழுதுவான். அந்த ரேட்டை எழுதிட்டு இப்ப நம்மளுக்கு அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு பணத்தை கொடுப்பான். நம்ம ஒரு சவர நகை கொடுக்குறோம், ஒரு 60,000 ரூபாய் நகை. இவன் வந்துட்டு ஏற்கனவே அது 50,000 ரூபாய்க்கோ இல்லை 48,000 ரூபாய்க்கோ வேல்யூ போட்டுருவான். இவர் கணக்கு எழுது, நம்ம ஏற்கனவே சேதாரம் போட்டிருப்போமா, அது இல்லாம இவர் ஒரு சேதாரம் கழிப்பு. ஆனா இதுக்கு முன்னால இன்னும் ஒரு வேலை செய்வான். அந்த நகையை வாங்கி உண்மையிலே தங்கமான்றதுக்கு அவன் ஒரு கல் வச்சிருப்பான், பத்திரமா எடுப்பான், பத்திரமா வைப்பான். அதுல வச்சு நங்குன்னு தேய்ப்பான். தேய்ச்சிட்டு பார்த்துட்டு வச்சிருவான். இப்போ அதுல எவ்வளவு தங்கம் நம்மளுக்கு போகும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 250 இருந்து 300 ரூபாய் மதிப்பு இன்னைக்கு இருக்கிற வேல்யூ அந்த தங்கம் அதுல போயிடும். இதை கல்லை பத்திரமா வச்சிருப்பான் அவன். நல்லா கவனிங்க, அந்த கல்லை எங்கேயுமே கவுத்த மாட்டான், அப்படியே நேரவே வச்சிருப்பான். இப்போ ஒரு வேல்யூ போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு தொகையை கொடுக்குறான். அடமானம் வச்சீங்கன்னாக்கா மாசம் 2% வீதம் 1000 ரூபான்னு வச்சுக்கீங்களேன், உங்க நகைக்கு நீங்களே 1000 ரூபாய் செலுத்திக்கிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு மாசமும். அல்லது அதை இன்னொரு மாதிரி சொன்னோம்னாக்கா உங்க நகையினுடைய மதிப்பு மாசத்துக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிக்கிட்டே போகும். ரெண்டும் ஒண்ணுதானே. இதை அடமானம் வைக்கிறதுனால லாபம் கிடையாது. இப்ப அவன் குறைஞ்ச ஒரு மதிப்பு போடுறான் பாருங்க, நீங்க ஒரு 4-5 மாசம் ஆகி பணம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 4-5 மாசத்துக்கான வட்டியை எடுத்துருவான். அங்க நீங்க ஒரு வேல்யூ ஒன்று போட்டிருக்கான் பாருங்க, இந்த கையெழுத்து வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவான், அந்த வேல்யூவுக்கு இந்த வட்டி காசையும் கழிச்சுட்டு அடமானம் வச்சுட்டு வித்தீங்கன்னா நஷ்டத்தோட மாறாடிட்டு. நான் சொல்றேன், என்ன தங்க வேலை ஏறிட்டே போகுது. இது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அப்போ சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்டாங்க, தங்க வேலை யாருன்னா எங்களுக்குன்னா ஏன் கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சு கூடாதா? அதை வாங்கி வச்சு என்ன பண்ண, எது தங்கத்தை அவ்வளவு அசால்ட்டா அதை வாங்கி வச்சு என்ன பண்ணேன்னு கேட்க. பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க தங்கத்து மேல இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, கேஷா தான் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா கேஷ் அவங்களுக்கு தினசரி வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும், தங்கம் அப்படி கொடுக்காது, அது ஐடியலா கிடக்கும். என்கிட்டயே சொன்னான், காசை கொடுத்து தங்கத்தை வாங்கி வீட்டுல மூளையில போட்டு வைக்கவா, கையில பணமா இருந்தா அது எங்களுக்கு மேலும் பணமா மாறிக்கிட்டே இருக்கும். இது மார்வாடியோட கான்செப்ட்.